I will shoot! I am not here to fight. Officer down! Officer down! விடாமுயற்சி இந்த 4 நாள் வசூல் எப்படி இருக்குது, நேற்று 4வது நாள் வசூல் எப்படி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் எவ்வளோ, இது இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 4 நாள் வசூலில் இந்த படத்தோட வெற்றியோ தோல்வியோ நம்ம நிர்ணயிக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து தண்டல் நேற்றுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது இல்லாமல் ஹிந்தியில் வந்து ஸ்கை ஃபோர்ஸ், தேவா, பேடாஸ் ரவிக்குமார், தமிழில் வந்து குடும்பஸ்தன், இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஒரு படம் கேட்கப்பட்டுகிட்டே இருந்தது. நானும் அது சொல்லிட்டேன்னே நினச்சிக்கிட்டே ரொம்ப நாளாக இருந்திருக்கேன். ஆமாங்க, கைதி தான். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்டில் அந்த படம் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு அது பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மெய்யழகன் தான். ஸோ மெய்யழகன் படத்தில் நம்ம அரவிந்த் சாமி கார்த்தி வீட்டுக்கு வரும்போது அங்கே நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் இந்த ஃபோட்டோஸுமே இருக்கும். அதை தான் நான் ஃப்ரேமாக வச்சுருந்தேன். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஹரிஷஸ், மிஸ்டர் மணிவண்ணன், அப்புறம் அஜித் குமார், டோப் எடிட்ஸ், நிலவழகன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சஜஷன். தொடர்ந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் போடுறோம், நீங்களும் பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ பார்க்குறீங்க, அதில் ஃப்ரேம் வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோக்குன்னு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வரும், அப்புறம் வந்து அதில் ஃப்ரேம் செக்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு, மற்ற மொழி, கடைசியாக வந்து தமிழ், அதில் கடைசியாக வந்து வேறு பழைய படமோ இல்லை ஒரு ஆனிவர்சரியில் வந்த ஒரு படமோ, இன்றைக்கி வந்து 16 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படி ஒரு படமோ, ஸோ ஆன் திஸ் டேயில் வந்த படங்கள், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டாக போய்கிட்டு இருக்குது. இதை தான் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நம்பர்ஸை கூட சாதாரணமாக நம்ம வந்து வெறும் வாய் வார்த்தையால் சொல்லாமல் சைடில் நம்பரை போடாமல் அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட்டுமே நம்ம பண்ணுறோம். இதில் நீங்கள் ஏதாவது எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்குதுன்னா கூட பரவாயில்ல, அது ஓகே, அது ஒரு பக்கம் விடுங்க. இதில் வேறு ஏதாவது இன்னும் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு சஜஷனோ, இல்லை இது நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சஜஷனாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்வீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். நீங்கள் ஏதாவது பர்சனலாக எனக்கு சஜஸ்ட் பண்ணணுனாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பேசணுன்னாலோ, ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட பேசணுன்னா கூட நீங்கள் பேசலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வாங்க, ப்ளூ தக்காளி அஃபிஷியல். ஸோ அப்படியே இருந்தாலும் அப்படியே உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுலேயும் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரெஸ்டெல்லர் ரீரிலீஸ் டே 3 இந்தியாவில் வந்து 4,50,00,000 நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 12,11,00,000. அப்புறம் ஸ்கை ஃபோர்ஸ் படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 2,08,00,000, வேர்ல்டு வைடு 2,40,00,000. ஸோ டோட்டலாக 129,25,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 143,71,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 17 நாளில் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு வெற்றி படம். அப்புறம் தேவா திரைப்படத்தோட டே 10 இந்தியாவில் 1,43,00,000, வேர்ல்டு வைடு 1,70,00,000. ஸோ டோட்டலாக 38,01,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 51,47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு 80 கோடியாவது வசூல் பண்ணாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் தேவா. ஸோ அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் லவ் யாப்பா அப்படிங்கிற ஒரு படம் டே 3 இந்தியாவில் வந்து 1,68,00,000, வேர்ல்டு வைடு 1,75,00,000. ஸோ டோட்டலாக 4,95,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 5,19,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாளில். பேடாஸ் ரவிக்குமார் ஒவ்வொரு நாளுமே இந்த படத்துக்கு வசூல் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கம்மியாகிட்டு இருக்கு. டே 3 இந்தியாவில் 1,50,00,000, வேர்ல்டு வைடு 1,60,00,000. ஸோ டோட்டலாக 7,31,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 7,80,00,000. 40 கோடி பட்ஜெட்டு. இந்த படமே ஒரு 35-40 கோடி கிட்ட வசூல் பண்ணால் தான் இந்த படமே வெற்றி. ரொம்ப மோசமான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த 3 நாள் கலெக்ஷன் பேடாஸ் ரவிக்குமாருக்கு. சங்கராந்திக்கு வஸ்து நம்ம இந்த படத்தோட டேட் 27 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,85,00,000, வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ டோட்டலாக 190,41,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 247,53,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 27 நாளில். தண்டேல் டே 3 ஆந்திரா தெலுங்கானாவில் 9,85,00,000, தமிழ்நாட்டில் 33,00,000, கர்நாடகாவில் 1,22,00,000, கேரளாவில் 5,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,00,000, ஓவர்சீஸில் 3,28,00,000, வேர்ல்டு வைடு
14 கோடியே 98 லட்சம், கிட்டத்தட்ட 15 கோடி கிட்டே இந்த படம் நேற்று 3வது நாளுமே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 30 கோடியே 5 லட்சம், தமிழ்நாட்டில் 95 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 57 லட்சம், கேரளாவில் 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 61 லட்சம், ஓவர்சீஸில் 14 கோடியே 78 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 50 கோடியே கடந்திருக்கு. 50 கோடியே 9 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 3 நாளில். சரியான கலெக்ஷன், சரியான வேறு லெவல் கலெக்ஷன், உண்மையாக அதுதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணுறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டே 17 தமிழ்நாட்டில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 77 லட்சம். ஸோ டோட்டலாக 21 கோடியே 16 லட்சம், தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 23 கோடியே 9 லட்சம். சூப்பர் கலெக்ஷன், பிளாக் பஸ்டர், வேறு லெவல் ஹிட்டு குடும்பஸ்தன். மணிகண்டனோட கெரியர்லேயே பெஸ்ட் ஹிட் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி குட் நைட்டு, லவ்வர் அந்த மாதிரி படங்கள் இருந்தாலுமே இதுதான் அவரோட கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் விடாமுயற்சி படத்தோட டே 4, நிறைய பேர் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான், அதையுமே நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணுறேன். டே 4 தமிழ்நாட்டில் 14 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 24 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் விடாமுயற்சி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 63 கோடியே 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 31 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 59 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 57 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 18 லட்சம், ஓவர்சீஸில் 38 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 115 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 225 கோடி. நான் கூட ஒரு 180 கோடின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 225 கோடி தான். இந்த படத்துக்கு ஒரு ரைட்ஸ் பிரச்சனையுமே இருந்தது. அதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் 200 கோடிக்கு மேலே பட்ஜெட்டாக இருந்திருக்கு. ஆனால் தேட்டரிக்கல் ரைட்ஸ் இந்த படம் 92 கோடி கிட்ட போயிருக்கு, 92.5 கோடி கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 65 கோடிக்கு மேலே இந்த படம் தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அப்படின்னா இந்த படம் கன்ஃபார்மாக தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 120 130 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் இந்த படம் 63 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குங்கிறது பெரிய விஷயந்தான். இந்த படம் இந்த வீக் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது இந்த மண்டே டு ஃப்ரைடே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இந்த படம் வெற்றியா தோல்வியானே. இந்த ஓப்பனிங் வீக்கெண்டு இந்த கலெக்ஷன் 115 கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் பெருசாகவே எதிர்பார்த்தேன். ஓப்பனிங் டே வந்து ஒரு 50+ இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்து வந்து ஒரு 30+, 25+ வந்தால் கூட ஒரு 140, 150 கிட்ட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப ட்ராப் ஆகி தான் வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக டே 2 ஒரு பெரிய ட்ராப் இருந்தது. அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சாட்டர்டே சண்டே. ஆனால் மண்டேலேருந்து நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறத. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு 130 கோடி வசூல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் படிக்க. ஸோ பார்ப்போம் எப்படி கலெக்ட் பண்ணுதுன்னு. அப்புறம் கைதி படத்தோட வசூல் அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2019ஆம் ஆண்டு வந்து ஒரு பெரிய விஷயமே பண்ணிச்சுங்க. LCU அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது வேறு ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு செயினாக கனெக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து ஒரு கதையை வந்து கனெக்ஷன் பண்ணி விட்டார் நம்ம லோகேஷ் கனகராஜ். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட கம்பெனிக்கிட்ட போய் NOC வாங்கணும். ஒரு 2-3 படத்தை லிங்க் பண்ணுறாங்கன்னா அந்த 2-3 கம்பெனியுமே அதுக்கு ஒத்துக்கிட்டு வரணும். சில பேர் திடீர்னு எல்லாம் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த LCU அப்படிங்கிற ஒரு கான்செப்டே காலி முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படம் அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும். ஒரே நைட்டில் நடக்கிற கதை தான், அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும். ஒரு சீன் கூட போர் அடிக்காது. அதுக்குள்ளேயே அந்த குழந்தையோட எமோஷன்ஸை, அந்த அப்பா பொண்ணோட எமோஷன்ஸை கேரி பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் பயங்கர ஆக்ஷனு, ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸு, அந்த போலீஸ்காரர் அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸை வந்து செய்கிறது, இது எல்லாமே இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி மூவி அப்படின்னு நம்ம சில படங்களை சொல்லலாம். அதில் கைதி ஒன்று. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் 56 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய ஹிட் இந்த படம் 15 கோடியே 10 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 43 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 87 லட்சம், ஓவர்சீஸில் 20 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 107 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் 25 கோடி, 57 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.